வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு விசாரணை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படின்னா முழுக்க சிபிஐ விசாரணை அப்படின்ற மட்டும் சொல்லிட முடியாது. ஜட்ஜு ஒரு 3 பேரோட கமிட்டி அமைச்சு அவங்களோட மேற்பார்வையில் சிபிஐயும் விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரூரில் நடந்த இந்த துயர் சம்பவத்தை பற்றி. அதை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாகவே எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இதை குறித்து ஒரு கருத்து இருக்குது. ஒரு நரேட்டிவ் ஆளாளுக்கு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்களோட கருத்தையும் அவங்க இப்படி தான் இது போக போகுது, இதனால தான் நடந்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பட் அதில் எது உண்மை அப்படின்னு பாரின்னு நினைக்கிறான்னு தான் இன்றைக்கி அவர்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் நம்ம இதை பேசுன்னு கேட்டே இருக்காங்க. பட் இப்போது இந்த 2 நாள் நம்ம எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி இப்படி வந்தால் இதுக்கு தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு கூட ஃபஸ்ட்டே நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சிபிஐ கிட்ட போனதுனால பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் உண்மைகள் வெளில வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை இதுக்கு பின்னாடி அதாவது உள்நோக்கம் இருக்கா? அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்பு முழுக்க இந்த செயல், அதாவது கரூர் ஸ்டாம்பேடுக்கு பின்னாடி திமுகவுடைய அலட்சியமும், திமுக தான் எங்களை சிக்க வச்சிருச்சுங்கிற ஒரு நரேஷனும், இல்லை திமுக எங்களை கோத்து விட்டுருச்சு, இல்லை இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கணும்னு வேணும்னே பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரியான நரேஷனை தான் தாவேகா, அதாவது விஜய் தரப்பு தொடர்ச்சியாக இணையதளத்தில், ஊடகங்களில் அவங்க தரப்பு ஆட்கள்லாம் சொன்னது இதுதான். அதுக்கப்புறம் அது மாதிரி பேசினவங்க மேலெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கார்கள். இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு தரப்பு இதை சொல்கிறாங்க, மறுதரப்பு திமுக தரப்பும் அரசு தரப்பும் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க விஜய் தான் காரணம், தெரிந்தே விஜய் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தால் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது தெரிஞ்சே அவரோட சுயநலத்துக்காக இதை செஞ்சார் அப்படிங்கிற ஒரு நரேஷனை ஊடகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஒரு படிப்பை சில பேர்லாம் அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விஜய் ரிப்ளை வீடியோ பண்ணார்ல, அந்த ரிப்ளை வீடியோவில் அவங்களுக்கு பேச தெரியல, அவருக்கு அந்த உணர்வே இல்லை, 41 பேர் இறந்துருக்காங்கங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை, அப்படின்னா இப்படிலாம் முகபாவம் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழரோட ஸ்டாண்ட் என்னென்னா, விஜய் மீது முழுமையான குற்றம், விஜய் தண்டிக்கப்படணும், விஜய் கைது செய்யப்படணும், விஜயை ஏன் இன்னும் கைது செய்யலை அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழர் தரப்புல இருந்துலாம் கேள்வியே. திமுகவை பார்த்து அவங்க வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனமே விஜயை ஏன் கைது செய்யலை, அப்படி ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சு இவங்க பண்ணுறாங்க. அப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் அவங்க ஒரு இந்த கருத்தியல்ல ஒருமித்தமாக போய்கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள், கிட்டத்தட்ட முக்கால்வாசி கட்சிகள் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் சில சின்ன கட்சிகள் எல்லாமே அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது திமுக தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா இந்த விஜய் அங்கே பேச வராரு, இப்போ இது பண்ண வராரு, அவ்வளோதான் அவருக்கு. ரெண்டாவது, அங்கே நடந்த பிரச்சனைக்கு காரணம் காவல்துறையுடைய அஜாக்கிரதையாக இருக்கலாம். எய்தர் அது நெக்லிஜென்ஸ், இல்லைன்னா அது அரசியல். ஆனால் எப்படி பார்த்தாலும் பொறுப்பேற்க வேண்டியது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில், பிஜேபி தரப்புலலாம் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே குற்றம் சாட்டப்படக்கூடிய தரப்புகள் 2 தான். ஒரு தரப்பு விஜய், மறுதரப்பு திமுக. இப்போ நம்மள மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள், அந்த உண்மையாகவே அந்த 41 பேருக்காக யோசிக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மேலேயும் சில குற்றங்கள் இருக்குது, திமுக மேலேயும் சில தவறுகள் இருக்குது. இந்த 2 பேர் மேலேயும் 3ஆம் பார்வையில் மக்கள் மேலேயும் சொல்லியிருந்தீங்க. அங்கே பொறுப்பு இல்லாமல் போகிறது, நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறவங்க எண்ணம் இல்லாமல் போகிறது, மக்கள் மேலேயும் ஒரு குறைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 2 தரப்பு மேலேயும் தவறு இருக்குது. மக்களும் இதெல்லாம் கொஞ்சம் சூதாரமாக இருந்துக்கணுங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லியிருப்போம். ஏன்னா நாளை பின்ன இந்த மாதிரி சம்பவங்கள் திரும்ப நடக்கக்கூடாதுங்கிறக்காக நம்மளை மாதிரியானவங்க இந்த ஸ்டாண்டு தான் எடுத்தோம். ஏன்னா இதில் அப்படி தான் எடுக்க முடியும். ஒரு விபத்து சம்பவம் இல்லை, இது விபத்து சம்பவம் இல்லை, திட்டமிட்ட சதிங்கிறது தான் இந்த 2 தரப்பும் சொல்கிறது. ஒன்று திமுக சதிங்கிறாங்க, ஒன்று விஜய் தரப்பு சதிங்கிறாங்க. விஜய் தரப்பு சதின்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் நாம் தமிழர். இது திமுக தரப்பு சதி யாருன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே, பிஜேபி மற்றும் அந்த இதர கூட்டணி கட்சிகள் இதெல்லாம். இப்போ இதுதான் இங்கே இருக்கிறது. அப்போ இங்கே 2 தரப்பு மேலே குற்றம் என்பது சுமத்தப்படுகிறது 2 கோணங்களில். இப்போ நம்மளுடைய தமிழக அரசுடைய காவல்துறை விசாரணைக்கு இது வருதுன்னே வச்சுக்கோமே. தமிழக அரசு காவல்துறை விசாரணைக்கு வரும் பொழுது அது திமுகவை மீறி அவர்கள் அந்த விசாரணையை நடத்துவார்களா? ஒரு ஆணையம் அமைச்சு அருணா ஜெகதீசன் தலைமையில் நடந்துட்டு இருக்கு. அது அதாவது தமிழக அரசால் முன்னெடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் திமுகவுடைய தலையீடு இல்லாமல் நடத்தப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓட்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நான் வரேன். தமிழக அரசு ஒரு விஷயம் ஒழுங்காக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காவல்துறையிலேருந்து சிபிசிஐடிக்கு நகர்த்துறதா இருக்கட்டும், இல்லை சிபிஐக்கு நகர்த்துறதா, இதை பற்றி எல்லா கட்சிகளும் ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு கேஸுக்கு பேசியிருக்காங்களா, பேசலையா? ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் பேசியிருக்காங்க. சில நேரங்களில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பாங்க, சில நேரங்களில் சிபிஐ விசாரணை தேவையில்லைம்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்து, அவங்களோட கூட்டணி கணக்குகளை பொறுத்து அவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் நான் கேட்குறேன், இன்றைக்கி நம்ம இப்போ கோர்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹை கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இங்கே ஹை கோர்ட்டில் சில நேரங்களில் நீதி வந்து வரும் பொழுது நம்ம அடுத்த மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறோம். அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இம்பார்ஷியலாக அங்கே எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பெருசாக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே மேலே போகிறாங்க. இல்லைன்னா நீதிமன்றம் ஒன்று தான், எல்லா நீதிமன்றமும் ஒரே நீதியின் அடிப்படையில் தான் செயல்படுது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கூட ஒரு வழக்கு ஆடலாம், இல்லை ஹை கோர்ட்டில் கூட ஒரு வழக்கு ஆடலாம். இங்கே வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மெனக்கெட்டு வழக்காடுறாங்க. அப்போ இதுக்கு பொருள் என்னென்னா, இந்த ஹைரார்க்கிக்குள்ளே இருக்கிறோங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான உண்மை. இது இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். தமிழக அரசு வேறு ஏதாவது ஒரு 2 சம்மந்தம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு குரூப்பு, அந்த 2 குரூப் வந்து சம்மந்தம் இல்லை, அரசுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த 2 குரூப்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையில் ஒரு வெட்டு குத்து கொலை நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான நபர்களை வந்து கொலை பண்ணாங்க. இந்த மாதிரியான கொலை வந்து 2 தரப்பு, அந்த 2 தரப்புக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அது காவல்துறையே விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா ஆனால் அரசாங்கத்தின் மேலேயே குறை அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் காவல்துறை மேலேயே குறைன்னு சொல்லும்போது, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மேலே குறை, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டே அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி விசாரிக்க முடியுமா? அது எப்படி விசாரிக்கும்? இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், காவல்துறை நெக்லிஜென்ஸ் அப்படின்னா அது அமைச்சர். காவல்துறை அமைச்சர் யார்? முதல்வர் தான் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கார். அப்போ இந்த அமைச்சர் மேலே, முதல்வர் மேலே குறைய, முதல்வருக்கு கீழே செயல்படக்கூடிய காவல்துறை அவங்களே எடுத்துக்குவாங்களா? ஸோ இது வந்து இந்த இடம் வந்து பிரச்சனை. அப்போ இங்கே குற்றம் சாட்டப்படுபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது 2 பேர், அந்த 2 பேரில் இன்னொருத்தரை விசாரிக்க முடியாதுங்கிறதுன்னு வரும்பொழுது வேறு யாராவது வந்து விசாரிக்க வேண்டிய தேவை என்பது இந்த சூழலில் உருவாகுது. ஸோ அதன் அடிப்படையில் தாவேகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை தான் சரி, சிபிஐ விசாரணை வெறும் சிபிஐ விசாரணை மட்டும் இருக்கக்கூடாது, அது கூட எங்களுக்கு வந்து நீதிபதியோடைய தலைமையின் கீழே ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டு உருவாக்கப்படணும். அதே போல் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இல்லை, ஒரு நீதிபதி, ஒரு ரிட்டையர்டு நீதிபதி, 2 சிபிஐ அதிகாரிகள் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க போல தெரியுது. அந்த கமிட்டிக்கு கீழே அந்த கமிட்டி வந்து மேல்பார்வை, அதாவது அவங்களுக்கு கீழே எல்லாம் கிடையாது. இப்போ சிபிஐ விசாரிக்கிற அந்த விசாரணையை வந்து இந்த கேஸில் இது எங்களுக்கு லீடு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அவங்ககிட்ட சமர்ப்பிப்பாங்க. சரி ப்ரொசீட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு முறைமையை கேள்வி கேட்டிருந்தாங்க விஜய் தரப்புல இருந்து. ஓகே, அப்போ இந்த ஒரு விஷயம் சரியா அப்படின்னு பார்த்தா நம்ம அதை விவாதத்துக்கு வரேன். நான் அது என்னன்னு சொல்கிறேன், அதில் இருக்க என்ன டவுட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஆனால் இந்த ஒரு இடத்துக்கு நகர்றதை தவிர்த்து விஜய் தரப்பு வேறு என்ன பண்ணலாம்? இல்லை, அவங்க சைடு வந்து நியாயம் நிரூபிக்கணும்னா இது மட்டும் தான் நம்ம சட்டப்படி இருக்கிற ஒரே வழி. இப்போ நான் கேட்குறேன், சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள். இப்போ விஜயை வந்து கைது செய்யணும் அப்படின்னு திமுக சொல்லுது, நாம் தமிழர் சொல்லுது. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க காவல்துறை வந்து விஜய் மேலே தான் தப்புன்னு சொல்லியாச்சுல. இதெல்லாமே நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துட்டீங்க. காவல்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாமே விஜய் மேலே தான் தப்புன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, விஜய் வந்து இப்போ சரண்டர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது எப்படி எனக்கு புரியல. நம்ம ஊர்ல 2 கொலை பண்ணான்னு சொல்லப்படுறவனே வந்து பாத்தீங்கன்னா சினிமால விஜய் வேணா பண்ணுவாரு. சினிமால வந்து ஊரே அவருக்கு எதிராக இருக்குன்னா அப்படி கையை நீட்டி கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி போறது, அது சினிமா விஜய்க்கு வேணா கரெக்டா இருக்கும். ஆனா ஒரு ரியாலிட்டியில அந்த ஜெயிலில் அப்படிலாம் இருக்காது. இந்த மாஸ்டர் படத்துல நீங்க வேணா அப்படி போகலாம் வரலாம், அதெல்லாம் வேற. பட் இதுல வந்து போக முடியாது. அப்ப அவர் என்ன தான் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா அவர் இந்த விசாரணைக்குள்ள அவரால் நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த இடத்துல மாநில உரிமை அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்க. இங்கே மாநில உரிமைக்கு இங்கே என்ன வருது? இது தனிப்பட்ட கேஸுங்க. இது தனிப்பட்ட கேஸு. இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறதுல ஒரு தரப்பு காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு கன்ஸ்பிரசி அப்படிங்கிற இதில் தான் இவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால தான் அதை வேறு யாராவது விசாரிக்கணுங்கிறாங்க. வேறு யார் விசாரிக்கிறது? இப்போ இல்லை, இந்த ஏஜென்சிஸ் தான் இருக்குது விசாரிக்கிறதுக்கு.
வேறு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு ஏஜென்சிஸ் இல்லை. இவ்வளோதான் விஷயம். இல்லை ஸ்டேட் விட்டு போனால் வந்து சிபிஐ தான். சிபிஐ தான். சிபிஐங்கிறது சென்ட்ரல், அவ்வளோதான். அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விசாரிக்க முடியாதுலாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு தானே இப்போ வந்து சொல்லியிருக்கு, அலோவ் பண்ணணும். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்குலாம் நீதி வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகிறீங்க. அவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டாலும் எழுதி கொடுத்துட்றீங்க. இதுதான் நடக்குது. இப்போ விஜய் அப்புறம் எங்கே போவார்? சுப்ரீம் கோர்ட்டு தான் போவார். சுப்ரீம் கோர்ட்டில் அவர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் குற்றம் செய்யலை, குற்றம் செஞ்சது காவல்துறை தான், தமிழக அரசு தான், இந்த குற்றத்தை வந்து தமிழக அரசும் இந்த தமிழக காவல்துறையுமே விசாரித்து எனக்கு என்ன தண்டனை சரியான தண்டனையோ அந்த தண்டனையை வாங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா? என்ன லாஜிக்கில் இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். எனக்கு புரியல. இப்போ இந்த கேஸுக்கு சிபிஐ விசாரணை தான், வேறு எதையுமே நோக்கி நீங்கள் நிறுத்த முடியாது. இதை சிபிஐ விசாரணை நோக்கி தான் நிறுத்த முடியும். இது விஜய் கேட்டாலும் சரி, விஜய் இல்லை 41 மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களே எதை கேட்பாங்க? இப்போ உயிர் போயிருக்கு, என் குடும்பத்தில் இருக்கவனோட உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணம் யார்? விஜய் காரணமா இல்லை காவல்துறை நெக்லிஜென்ஸ் காரணமா? யார் இப்போ தீர்ப்பு கொடுப்பா? அப்படி தீர்ப்பில் 2 பேர் மேலேயும் காரணம் சொன்னாலும் அது வந்து நியாயமான தீர்ப்பை கொடுக்கட்டும். இப்போ இல்லைங்க, இந்த இது தப்பு, இது தப்பு, இதுக்கு நீங்கள் இதுக்கு பெனால்ட்டி பண்ணி ஆகணும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து முறைகளை மாற்றி ஆகணும், இல்லை இதில் நெக்லிஜென்ட்டாக இருந்த ஆஃபீஸர்ஸ் மேலே நீங்கள் துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்தாகணும்னா இதெல்லாம் வந்து யார் தீர்ப்பு கொடுப்பா? விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட்டை சிபிஐ கொடுத்ததுக்கப்புறம் நடக்கும். சரி, இது வரைக்கும் இந்த ப்ரொசீஜரல் வைஸில் இது கரெக்டு. இப்போ சிபிஐ முழு சுதந்திரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இல்லை. அது எப்படி இங்கே காவல்துறையுடைய குடிமை வந்து தமிழகத்துடைய ஆளும் கட்சியிடம் இருக்கிறதோ அதே போல் சிபிஐயோட குடிமை வந்து மத்திய அரசு மோடி அமித்ஷா கீழே இருக்கும். மோடி அமித்ஷா கவர்மெண்ட்டை ரன் பண்ணும்போது மோடி அமித்ஷா கீழே இருக்கும். நாளைக்கு ராகுல் காந்தி கவர்மெண்ட்டை ரன் பண்ணால் அவருக்கு கீழே இருக்கும். அதாவது மத்திய அரசு யார் கட்டுப்பாட்டில் இருக்கோ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான் சிபிஐ. புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். பாஸ் அவங்க முடிவெடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல இப்போ விஜய்க்கு வந்து வேறு வழி இல்லை. ஒரு தர்ம சங்கடமான சூழலில் போய் மாட்டிக்கிட்டாரு. தனது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கரிசனம் காட்டினால்தான் விஜய்க்கு இனி கரிசனம். சரி, இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசல. எடப்பாடி பழனிசாமி அந்த கேம்பெயின்லாம் போகிறாருல, அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் 2 கோடி ஆட்டிட்டு இருந்தாங்க தாவேக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் 2 கோடி ஆட்டுறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள் நம்ம வலுவான கூட்டணி கொடி பறக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா வேனில் வராரு, ஒரு 20 தாவேக்கா கொடி பறக்குது. இல்லை ஒரு 2 ஒன்று நிஜமாவே வந்து விஜய் தொண்டர்கள்லாம் வந்து ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்துக்கணும், இல்லை அதிமுகவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடியை வாங்கிட்டு வாங்கடா அப்படியே ஒரு ஊடுருவோட சொல்லிக்கணும். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல நமக்கு. இல்லை இது உங்களுக்கு விஜய் ரசிகர்கள் போய் அப்படி கொடி ஆட்டுறாங்களா? ஆட்டியிருந்தாங்கன்னா அப்படி ஆட்டியிருந்தாங்க அப்படின்னா கூட்டணியை விரும்புறாங்க தொண்டர்கள்னு அர்த்தம். எப்படியாவது இந்த முறை திமுக வீழ்த்தணுங்கிற மைண்ட் செட்டுக்கு தொண்டர்கள் வராங்கன்னு அர்த்தம். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு. சரி, ஒருவேளை அதிமுக இப்படி பண்ணுதுன்னு சும்மா வச்சுக்கோ. இந்த 2வது சினாரியோ ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஆப்வியஸ்லி கிட்ட இழுக்கிறாங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி அமைவது அவங்களுக்கு ப்ளஸ்ன்னு பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாஜகவோட அதிமுக கூட்டணி இந்த முறை போனதுக்கே காரணம் என்ன? இந்த முறை ஒரு சூழல் வந்துச்சுங்க, அதிமுக கூட்டணிக்கு ஆள் இல்லாத மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சுங்க. ஜெயலலிதா பீரியடாக இருந்தால் ஜெயலலிதா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே தான் நிற்பாங்க. என்னடா என்ன வந்து இறங்கி வர சொல்லிட்டு கூட்டணிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி எவனும் வராத நான் தனியாகவே நிற்கிறேன் போ அப்படின்னு அவங்க நிற்பாங்க. பட் எடப்பாடினால அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா கட்சியுமே வந்து வேறு உள்ளடி வேலைகளால் கொஞ்சம் வலு இழந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியலில் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்த அந்த பொட்டன்ஷியலில் இன்னைக்கு ஏடிஎம்கே இல்லை. அது கேடர்ஸே ஒத்துப்பாங்க, கேடர்ஸ் இல்லை. அந்த கட்டமைப்பு கொஞ்சம் செதஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அடுத்த முறை நம்ம சிஎம் ஆனால் தான் திரும்ப ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட பவர் கொஞ்சம் வந்தால் தான் கிரிப்பு கிடைக்கும், கட்சியை வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். அடுத்த முறை பவருக்கு வரலைன்னா அதிமுக வந்து அவ்வளோதான். இதுதான் உண்மை. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நேரத்தில் விஜய்க்கு வேறு வழி இல்லை, அவருக்கு என்னது கொள்கை எதிரி, அவங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏதோ சொல்ல வந்தீங்க, அங்கேருந்து கன்டினியூ பண்ணுங்க. அதாவது இங்கே வந்து என்னென்னா சிபிஐயோடைய விசாரணைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, இப்போ சிபிஐ நினச்சதுன்னா விஜய் மேலே தான் எல்லா தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வழக்கை வந்து முடிச்சு விட்றாங்கன்னு வைங்களேன். விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் என்ன ஆகும்? எல்லா கரியரும் வரும், ஃபுல்லாக பொலிட்டிக்கல் கரியர் போயிடும், நடிப்பு கரியர் போயிடும். நீங்கள் அப்படியே முடிச்சு கொண்டு போய் ஓப்பனாக சொன்னால் ஜெயிலுக்கு போகணும்.
ஜெயிலுக்கு போகணும். 41 பேர் மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த மாதிரி தண்டனையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மினிமம் 5 to 6 இயர்ஸ் இருக்கணுங்க, தீர்ப்பு அப்படி வருங்க. ஸோ இதுக்கு வந்து விஜய் வந்து தயாராக இருப்பார்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன் இருக்கணும்? சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை இருந்து விஜயை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ரிட்டர்ன்ஸ் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்களா? இல்லைங்க, அது எப்படிங்க? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இனி விஜய் வந்து தனியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவரால் வந்து தனிச்ச ஒரு இயக்கமாக நிற்கிறது ரொம்ப கம்மி. அதேமாரி நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதுக்கான விலையை கொடுப்பார், கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவார். ஸோ சிபிஐ விசாரணை வந்து இந்த தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வராதுங்கிறது என்னோட கருத்து. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு அது அப்படியே சும்மா அதாவது சும்மா 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் அப்பப்போ அப்படி விட்டுக்கிட்டு இந்த அதாவது உயிர்ப்போட வச்சுருப்பாங்க. விசாரணை நடக்கும், விசாரணை இருக்குது நடக்குதுங்கிற மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு கருத்து வரும், அந்த ஒரு கருத்து வரும், இப்போ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுன்னு வரும், விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்றோன்னு வரும், இவங்களை கூப்பிட்றோன்னு வரும், அவங்கள கூப்பிட்றோன்னு வரும், இந்த மாதிரிலாம் தகவலுக்கு வரும். சிபி அதிகாரிகள் வந்து ஆய்வுன்னு வரும், இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் ரிசல்ட் வராது. இதுதான் என்னோட பார்வை. ரிசல்ட் வராது, இந்த தேர்தல் வரைக்கும் வராது. தேர்தல் முடிச்சு தான் அதுக்கான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் விஜய் வந்து ஒரு ட்ராப்பில் தான் இருப்பாப்புல. அது பிஜேபியோட தயவில் தான் அவரால் அடுத்து இது பண்ண முடியும். இதில் 2 விதமான சினாரியோஸ் சாத்தியம். ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, பிஜேபியோட டைரக்ட் கூட்டணியிலே கூப்பிடலாம். ஆனால் பிஜேபியோட டைரக்ட் கூட்டணியில் விஜயை கூப்பிடுறதுங்கிறது விஜயை கூப்பிடாமே இருக்கலாம். ஏன் அப்படின்னா விஜயோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? அவர் வந்து மத சிறுபான்மையினர், அவர் இவரே வந்து பாஜகவினோட கொள்கை எதிரின்னு மத சிறுபான்மையினர் வச்சு தான் மத சிறுபான்மையினரோட வாக்கு போயிருமோங்கிற பதட்டம் தான் திமுகக்கே விஜய் மேல. அவர் அதை எடுத்துட்டு பறிச்சுட்டு போயிடுவாரு. இருக்கக்கூடிய பதட்டமே அதுதான். எப்படி கிறிஸ்தவ வாக்குகள் ஓடிடுமோ, இஸ்லாமிய வாக்குகள் ஓடிடுமோங்கிற ஒரு பதட்டம் தான் அவங்களுக்கு இருக்கு. அதில் மெயினாக கிறிஸ்தவ வாக்குகள் ஓடிடுமோங்கிற பதட்டம் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. அப்போ விஜயை வந்து எப்படியாவது வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கூட்டணிக்கு போயிட்டான்னு வைங்க, சிறுபான்மை வாக்கு வராது. பிஜேபி இருக்க கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்கு வராது. அங்கே விஜயா இருக்கட்டும், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏசுநாதிரியே அந்த பக்கம் இருந்தாலும் இங்கே போட மாட்டாங்க. ஏசுநாதே அந்த பக்கம் இருக்கான், பிஜேபி அந்த பக்கம் இருக்க அப்படின்னு போயிடுவாங்க இந்த பக்கம். இதுதான் இங்கே இருக்க மென்டாலிட்டி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக விஜய் வந்து பிஜேபி இருக்க கூட்டணிக்குள்ளே போனார் அப்படின்னா விஜய் உள்ளே இருந்தும் இல்லாமல் இருக்கிற கணக்கு தான் சிறுபான்மை வாக்கு விஜய்க்கு வராது. சரி, உங்கள் திமுக ஜெயிக்கணுமா? சும்மா பதில் சொல்லுங்க. திமுக ஜெயிக்கணுமா உங்களுக்கு? இல்லை, நான் இதனால் என்ன நடக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த கூட்டணிலேருந்து பிஜேபி தானாகவே வாலண்டியராக விலகிடுவாங்க. விலக விட்டு ஏடிஎம்கே ஜெயிக்க வைப்பாங்களா? ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா, நான் உள்ளே இருந்தால் லைபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த தேர்தல் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த பிஜேபிக்கு இது பெரிய ஒரு இது தேவை. இந்த இடத்துல ஃபேவரான கவர்மெண்ட் இருந்தால் போதும் தான் அவங்க நினைப்பாங்க. இதில் வந்து இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பிஜேபிக்குள்ளே அண்ணாமலையை வந்து ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வந்தாங்க. இப்போ அண்ணாமலையை ஓர வச்சுட்டு இப்போ நயனார் நாகேந்திரன் உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ நயனா நாகேந்திரனுடைய இதில் பிஜேபியை வந்து வேகமாக வளர்க்குறாரா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறி. ஸோ ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்க விரும்பலை, இல்லைன்னா எடப்பாடிக்கு கூட இந்த மைண்ட் செட் வரலாம். பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இது நான் ஏன் யோசிச்சேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எம்பி தான் அவங்களுக்கு தேவை வரக்கூடிய அடுத்த தேர்தலில் நம்ம கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கணுன்றது. அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை பிஜேபி வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அதிமுகவும் விஜயோடைய கட்சியும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்த்து இந்த தேர்தலை சந்திச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் பிஜேபியோட குடுமி இவங்க 2 பேர் மேலேயும் இருக்குங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. அதையும் நான் பதிவு பண்ணுறேன். ஏடிஎம்கே மேலேயும் விஜய் கட்சி மேலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோல்டு இருக்கும் பிஜேபி. ஸோ பிஜேபியோட பப்பட்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கவர்மெண்ட்டாக பாரசைட் மாதிரி இருப்பாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கவர்மெண்ட் வேணால் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இருந்துச்சு 2021 வரைக்கும் இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட் தானே. இதுலேருந்து எப்படி விஜய் தன்னை இது பண்ணிக்க போகிறாருன்னு தெரியல எனக்கு உண்மையிலேயே. இந்த ட்ராப்பில் அவர் இப்போ சிக்கியிருக்கார், அது மட்டும் எனக்கு தெரியுது. அவர் தனியாக நின்னார்னா இது இல்லை. சரி, தனியாக இப்போ விஜய் வந்து நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்னு நிற்கிறாருன்னா, ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ சமதம் பண்ணி தனியாக வராருன்னு அர்த்தம். தனியாக வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சாதகமாக போயிடும். அதுதான் எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ரைட். இப்போ இதை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நடுவில் 2-3 விஷயம்லாம் வந்து போச்சு, அதையும் விடக்கூடாதுல, பேசி விட்ருவோம் அப்படின்னா. கந்தர்மலை டீசர் பார்த்தீங்களா? பார்க்கலைங்க. என்னங்க நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணுங்க. நீங்கள் டீசரில் கட் பண்ணி போட்டது இவர் நடிச்சிருக்காரு.
ஹெச் ராஜா, அறிமுக நாயகன் ஹெச் ராஜா அப்படின்னு நடிச்சிருக்காப்புல போல. சப்போர்ட் பண்ணுங்க. நான் கூட ஏதோ ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ ஏஐல போட்டு பண்ணிருக்கானுங்க. நான் உண்மையிலே அப்படிதாங்க நினைச்சேன். அந்த மீசையை பார்த்து ஏ என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் உண்மையிலே நினைச்சேன். அது இல்ல இன்னொருத்தர் இந்த முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு, அவருமா நடிச்சிருக்காரு. பிஜேபி அவர் வந்து முஸ்லீம் அடிக்கிறது இந்து அடிக்கூடாதுல, அதனால முஸ்லீமை போய் முஸ்லீமே அடிக்கிறாராம் பிரியாணி சாப்பிட்றவங்க. ஓ அது அவரும் கட்சியில இருக்க அவரும் நடிச்சிருக்காரு ஒரு பாய் ஒருத்தர். சரி நான் என்ன சொன்னேன், ஏதோ ஸ்பூஃப் மாதிரி ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு. படமா எல்லா காலேஜிலும் கல்ச்சரல் ஸ்கூல் டீம், கந்தர்வ கோட்டையா, கந்தர் மலைங்க, பேய் படம் மாதிரி மாத்துறீங்க. எல்லா காலேஜிலும் கல்ச்சரல் ஸ்கூல் டீம் வச்சிருப்பாங்க. மாதிரி பிஜேபியில் இவங்க வந்து கல்ச்சுரல் அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கோங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இனிமேல் என்னை முறைச்சு பார்க்காதீங்க, முறைச்சு பார்க்காதீங்க. ஏன் யாராவது உங்க அண்ணன் வந்து அடிப்பாரா? நானே எங்க ஆளுங்களை வச்சு அடிப்பேன். இட்ஸ் அ பேட் மேனர்ஸ், முறைக்காதீங்க. அது மரியாதை குறைச்சலான விஷயம் அது. சரி திருமாவளவன் அந்த வீடியோ பாத்தீங்களா? எனக்கு நான் ஒன்று சொல்றேங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் கடந்து போக முடியலைங்க. வாய் நம்மங்குதுங்க. எனக்கும் நானும் விமர்சிக்க வேணாம் தான் யோசிக்கிறேன். ஆனால் இதை பார்த்தா இப்படிங்க என்னை விமர்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் ஆகும்போது நம்ம எப்படி இது விமர்சிக்காம கடந்து போகிறது? இல்லை பாரி, அது விட்டுட்டு திருமாவளவன் பேசினதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. திருமாவளவன் அவர்கள், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும், நான் லைனாகவே வரேன். சரி, நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக். அதாவது திருமாவளவனோட வண்டி அந்த நீதிமன்ற வளாகத்தை தாண்டி வெளியில் போகுது. அது கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது அந்த சூழல். அந்த நெருக்கடியான சூழலில் ஒருத்தர் அந்த வீடியோவை பார்த்தாவே தெளிவாக தெரியும், வேணும்னே கொண்டு வந்து அவர் வண்டியை விடலை. அவர் இப்படி வண்டியை அந்த ஸ்கூட்டரை வந்து இப்படி சைடில் எடுத்துகிட்டு வராரு. கரெக்டாக திருமாவளவனோட வண்டி அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அப்படி ஏறி இறங்கும்போது அந்த இறங்குற ஸ்பீடில் டக்குன்னு வந்து அவர் பம்பில் வந்து டங்குன்னு இடிச்சிருது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒருத்தர் வந்து இடித்தான், நீங்கள் எப்படி திரும்பி பார்ப்பீங்க? அப்படி திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த இப்படி வச்சுக்கிட்டு இயேசுநாதர் மாதிரி திரும்பி பார்க்கணும். ஒரு முறை வண்டியில் விட்டால் மறுமுறை வண்டியில் விடணும் அப்படின்னு சொல்லி அப்படி நீ திரும்பி பார்க்கணும். இதுதான் ஒரு கண்ணத்தில் அதை வந்து இது பண்ணிக்கலாம். இயேசுநாதர் மாதிரி தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க போல. இல்லை முறைச்சிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும். யார் வந்து இடித்தாலும் நமக்கு கோவம் டக்குன்னு வரும். கண்ணு முன்னே என்னடா வச்சுட்டு வண்டி ஓட்டுறேன் எச்சாப்பல்களா அப்படின்னு திரும்ப தோணும் நமக்கு. அப்படி தான் ஒருத்தன் திரும்பிட்டான். திரும்பிட்டு பார்க்குறேன், அது வந்து கட்சிக்கார வண்டி, கொடி, இவ்வளோதான். இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வித்தின் செகண்ட்ஸ் தான் நடக்குது. இப்படி திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறாரு. இந்த சைடில் இந்த எப்பவுமே இந்த ஒரு அரசியல்வாதி வந்தால் கூடவே அல்லக்கைகள் மாதிரி ஒரு குரூப் ஒன்று எல்லா கட்சியிலையும் குடுன்னு ஓடி வருங்க. அவங்களுக்கு அப்படியே ஓடி போய் சில பேர் கீழே விடுவாங்க, சில பேர் தரையில் நீந்துவாங்க, அதெல்லாம் வண்டிக்குள்ளேயே போயிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆமாம். அப்புறம் வண்டி இது பண்ணுங்கம்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது சைடில் எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை தொண்டர்கள். சரி, விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் என்று சொல்ல விட கருஞ்சிறுத்தைகள்னு சொல்லிட்டு கருஞ்சிறுத்தைகள். அந்த கருஞ்சிறுத்தைகள் அப்படியே வேகமாக ஓடி வந்துட்டு இருந்துச்சுங்க கூட. கரெக்டாக இவர் முறைச்சிட்டாரா, பாஞ்சிருச்சுங்க எல்லாம் டக்குன்னு பாஞ்சு. அது நீங்கள் அங்கே யாரோ ஒருத்தன் பெரிய பாடி பில்டர் இருக்கான். ஏங்க ஒரு ஸ்கூட்டர் எவ்வளோ வெயிட்டுங்க இருக்கும்? இல்லை ஒரு ஸ்கூட்டர் எவ்வளோ வெயிட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 100 இல்லை 100 கூட இருக்காது, ஒரு 80 கேஜிஸ் ப்ளஸ் இருக்கும் ஒரு ஸ்கூட்டர், ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர். தூக்கி வீசுறாங்க, உருண்டுகிட்டே போய் உழுகுது. அப்படியே அது அப்படி தூக்கி போட்டாங்க, அது அப்படியே போய் உழுகுது. சரி பார்க்குறேன், நீங்கள் வந்து வண்டி இடிச்சிட்டிங்க, இடிச்சிட்டு என்ன சொன்னாங்க, தெரியாமல் பட்டுச்சுப்பா சரிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பிரச்சனையே இருக்க போகிறதில்ல. சரி, தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோன்னே வண்டியை ஒருத்தன் தூக்கி போட்டான்னா என்ன ஆகும்? அந்த ஆளுக்கு கோவம் வரும். அந்த ஆளுக்கு கோவம் வந்து திரும்பினோடனே சிறுத்தை சிங்கிளாக வராது, கூட்டமாக வந்து பண்ணி மாதிரி நக்கி தின்னுவோன்னு சொல்லிட்டு சிறுத்தை கூட்டம் அப்படியே பாஞ்சு கொசு கூட்டமாக மாறி நம்ம நைட்டு தூங்கலான்னு வெளியில் போகும்போது கொசு அந்த மாதிரி கொயின்னு மொக்கிறாங்க அவரை. கரெக்டாக சொல்லுங்க, அடிக்க முனைந்தார்கள். அடிக்கலையா அப்படியே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னார். அடிக்கிறதுன்னு புரியல, கையால் இப்படி அடிக்கிறதுன்னு எல்லாரும் அடித்தாங்க. அவரை அடிச்சுட்டே போகிறாங்க. அவர் அப்படியே ஓடி தன் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த அலுவலகத்துக்குள்ளே போகிறாரு. அலுவலகம் வரைக்கும் விரட்டி சென்றது பார் கவுன்சில். அது பார் கவுன்சில் அலுவலகம் வரைக்கும் விரட்டி சென்றது சிறுத்தை கூட்டம். உள்ளேயும் போய் அடிச்சிருக்காங்க. ஸோ அவரை அடிச்சிருக்காங்க. இதை தாய் சிறுத்தை யார்? திருமாவளவன் ஸ்டேஜில் திருமா என்ற அந்த தாய் சிறுத்தை என்ன வந்து பேசுகிறாரு மேடையில், முறைக்கிறான், பேசியிருக்காரு. முறைச்சி பார்த்தாங்க, அவ்வளோவா அடிக்கலை, தட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரவுடித்தனம் இல்லை. நீங்கள் போய் இடிச்சிட்டு அவன் திரும்பி முறைச்சான் அப்படின்னா நீங்கள் தட்டுவீங்களா? புரியல.
இதுல பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வர பண்றாங்க. முறைச்சா தட்டுறது இன்னொரு பழக்கம். ஸ்டாலின் அவரும் அப்படிதான் ரயில்வேல ஒருத்தன் இப்படி திரும்பி பார்த்ததுக்கு டபக்குன்னு தட்டுறான். ஆக்சுவலா நீங்க கவனிச்சிங்களா, தட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் முறைச்சான். அவன் சும்மா அப்படி பாக்குறான், யாரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தம்பிய. இந்த சின்ன வயசுல இந்த நாடகத்துல எல்லாம் பார்த்துருப்போமே, அளவு ஆடுவீங்களே அவர் தானே நீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது அப்படின்னு தட்டணும். ஓ சாரி சார், ஸ்டாலின் சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கால் வீரருங்க சைடுல எல்லாம் அவரே களத்துல இறங்கிட்டா இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிலாம் இல்ல, நானே அடிப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தட்டுறாரு. அப்படி தட்டினோடனே அவன் அதுக்கப்புறம் முறைச்சிட்டு போனான். இப்போ இவர் வந்து என்னன்னா முறைச்சாவே தட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி முறைக்கலாம்? அதுக்கப்புறம் வேற எக்ஸாம்பிள் வேற. இப்போ எடப்பாடியோட வண்டி வரும்போது நீங்க உள்ள போய் விழுவீங்களா? எடப்பாடியோட வண்டி போகும்போது மட்டும் இல்ல, எந்த வண்டி போனாலும் உள்ள போய் விழ மாட்டாங்க. எங்க வண்டி வந்தாலும் உள்ள போய் யாரும் விழுகாதீங்க. இந்த ஊர் பக்கம்லாம் ஒரு வேலை பண்ணுவாங்க வந்து, இப்பெல்லாம் அதை நிப்பாட்டிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தா போயிட்டு இருப்போம், முன்னாடி வந்து விழுந்து அழுவான். வடிவேல் காமெடி, நகை கடைக்காரன் போற வழியெல்லாம் ஆள் போடுங்கடா அப்படின்னு அந்த மாதிரி விழுந்தா. நான் சொல்றேன் எதுக்குன்னா, அப்படிலாம் விழுகாதீங்க, அது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சில பேர் கவனிச்சுட்டு வருவான், சில பேர் கவனிக்காம ஃபோனை நோண்டிட்டே வந்தானா ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ பணத்துக்கு பணமும் கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. அதை வந்து இது நடந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி வண்டிக்கு முன்னாடி வந்து முறைச்சா என்ன பண்ணுவீங்க, இது பண்றீங்கன்னு. முதல்ல யாரும் உங்க வண்டிக்கு வாண்டடா வந்து திருமாவளவன் வண்டி அப்படிங்கிறதுக்காக வந்து முறைக்கல. அவர் ரோட்டில் போயிட்டு இருக்காரு, நீங்களும் ரோட்டில் வரீங்க, ரோட்டில் வந்தீங்க, நீங்கள் தான் இடிக்கிறீங்க. இடிச்சா யாராக இருந்தாலும் முறைக்க தான் செய்வான். எவ்வளோ பெரிய அப்பட்டக்கராக இருந்தாலும் முறைப்பான். திரும்பி பார்க்க முறைக்கிறான். அவன் முறைச்ச உடனே உங்கள் ஆளுக போய் அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நபரை போட்டு அடித்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. அந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க. உங்கள் வண்டியை வந்து தூக்கி போட்டு இது பண்ணி ரவுடித்தனம் பண்ணி, இத்தனைக்கும் இதெல்லாம் காவல்துறை கண்ணு முன்னாடி நடக்குது. தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான் தடுக்க முடியும். அப்போ நான் சொன்னேன், காவல்துறை உண்மையிலே நான் சொல்கிறேன் தடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அது வந்து எதர்ச்சியாக நடந்ததுன்னு. ஸோ அவங்க தடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே இல்லை, இவங்க பாஞ்சு சிறுத்தைகள் அல்லவா, சிறுத்தைகளை சீண்டி விட்டால் சிறுத்தைகள் சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சிறுத்தைகள் பாஞ்சு கடிச்சு குதறிடுச்சுங்க. இப்போ வந்து அதை நியாயப்படுத்தி திருமாவளவன் பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது. இதுவா அரசியல்? அத்துமீறது, ரவுடித்தனம் பண்ணுறது, கல்லா கட்டுறதுலாம் ஒரு அரசியலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேள்வி இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு செந்தமிழன் சீமான் அவர்களிடம், மாண்புகளின் மேதை, மாண்பு உலகமகா மாண்பு, அந்த மாண்புகளின் மேதையாக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. கேட்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர், நியூஸ் தமிழ். அது ஏன் அந்த பெண் பத்திரிகையாளர் என்பதை நான் இங்கே ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறேன் என்றால், அடுத்த அந்த பதில் தான் நம்மளெல்லாம் வியப்புக்குள்ளாக்கி இருக்கு. என்ன பதில் சொல்லியிருப்பாரு, மிஞ்சி போனா சரி, நம்ம விஜய்க்கு ஒரு பாடம் நடத்தினார்ல, எப்படி பேசியிருக்கணும், எப்படி வந்து அறிவுரை சொல்லியிருக்கணும்னு விஜய்க்கு ஒரு பாடம் நடத்தினார். அதே போல் நம்ம அண்ணனுக்கு ஒரு பாடம் நடத்திட்டா என்ன சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம். இது ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு கசப்புணர்வு. நான் கூட அண்ணன் வந்து வண்டியில் இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆரம்பத்தில், அதனால் நான் அதை என்னால் சொல்ல முடியல. இப்போ அவர் அண்ணனே வந்து அறிக்கை பேசுகிறது, வீடியோவில் பேசுகிறத பார்த்தா திரும்பி முறைச்சாங்கிறதுக்கெல்லாம் அடிக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லா மனிதர்களும் சமம். இங்கே யாரையும் அடிக்கவும் தேவையில்லை, யாரையும் இது பண்ணல. சகோதரத்துவம் தான் முக்கியம். அப்போ இது ஒரு சின்னதாக ஒரு டிராஃபிக் ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை. ஒரு வண்டியில் போகும்போது இடிக்கும்போது திரும்பி பார்த்து முறைக்கிறது போகிறதுலாம் அதில் வந்து என்னென்னா, அது தப்பு நம்ம மேலே அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது அடிக்கவே போயிருந்தாலும் கூட ஒரு இறங்கி தடுத்துருக்கலாம். அதை இவர் சொல்லிட்டாலும் யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஒரு இறங்கியும் கூட தேவையில்லை. ஒரு அந்த பட்டன் நமக்குன்னா கண்ணாடி இறங்க போகுது, விடுப்பா எதுவும் பண்ணாதீங்க, சாரிங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் அடிச்சுட்டாங்க, ஒன்றும் இதில் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்படி திரும்ப அண்ணன் சொல்லியிருந்தாருன்னா நல்லா ட்ரெண்ட் ஆகிருப்பார் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக. அவரோட மாண்பு வந்து எந்த அளவுக்கு போற்றப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு மனித மாண்பு, அதுதான் மனித மாண்பு, அதுதான் மனிதர்களை சமமாக எண்ணுபவர்களுடைய மாண்பு அப்படின்னு இப்படின்னு சொல்லியிருக்கணும் யாரு, செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனால் ஒரு பட்டி மேலே போய் இவர் என்னம்மா சொன்னார், அவர் முறைச்சாரு அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இல்லை, அது குடும்ப சண்டையாக மாறிடும். வேற ஏதாவது சொல்லுங்கள். முறைச்சா அடிக்காமல் இருப்பாங்களா? எங்கள் அண்ணனை முறைச்சா அடிக்காமல் இருப்பாங்களா? அண்ணனை அடித்தா நானே போய் அடிப்பேன். அண்ணனை முறைச்சா நானே போய் அடிப்பேன். ஏன் முறைச்சாவே அடிக்கிற அளவு அடித்தா என்ன தீ குளிச்சுடுவாருங்க. நீங்கள் வேற சும்மா இல்லை, அப்படியே உணர்வு ரத்த ஓட்டம். பேசாமல் இருங்க நீங்கள். அதே சகோதர யுத்தம் ஆகும் அப்படி சொல்லிட்டாரு. என்ன சகோதர சண்டை ஆயிரும். சகோதர சண்டையா? சரி. அது இல்லை, அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட், அதுதான் ஹைலைட்டு. நீங்கள் எங்கள் அண்ணனை முறைங்க, நாங்கள் எங்க அந்த அண்ணன் அந்த பத்திரிகையாளரமா அப்படியே பார்க்குது. எங்கள் அண்ணன் நீங்கள் முறைங்க, நானே உங்களை அடிப்பேன். ஒரு பெண்ணிடம் பேசுகிறீர்கள், ஒரு பெண் பத்திரிகையாளரிடம்
நானே உங்களை அடிப்பேன். இது என்ன நகைச்சுவையாது? எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம். சரி, இந்த அண்ணன், அதாவது இவருடைய செந்தமிழன் சீமானின் அண்ணன் யார்? அந்த அண்ணன் திருமாவளவன் என்ற அண்ணன். அவர் தமிழ் சமூகத்திற்கு செய்த நன்மைகள் எத்தனைகையது? ராஜபக்சேயோட கைகுலுக்கிட்டு வந்தாரா இல்லையா? இனப்படுகொலை ரத்தம் திமுக மேலே அவ்வளோ கோபமும் அவ்வளோ வெறுப்பும் கொண்டு ஒட்டுமொத்த தமிழினம் நிற்கும் பொழுது அந்த திமுகவிடம் கூட்டணி சேர்ந்து அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சமரசம் செய்தாரா இல்லையா? அந்த இனப்படுகொலை நடந்த அடுத்த தேர்தலில் திருமாவளவன் அண்ணன். இவருக்கு என்ன அரசியலில் எந்த இடத்துல இதுக்கு அண்ணன்? நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், என்னமோ சொல்லுங்கள், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? வன்முறையை வந்து அப்பட்டமாக ஆதரிக்கிறது இது என்ன? ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டணி, இப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கீங்க போல, என்னன்னு தெரில நமக்கு. கூட்டணி தர்மம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இருக்குன்னா அந்த கூட்டணி தர்மத்துக்காக வந்து அவங்க தப்பு செஞ்சாலும் அதை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவர் சின்னதாக ஒரு விமர்சனம் வைப்பார். ஒரு மாதிரி ஒரு அப்படி அதுக்கு ஒரு புது வார்த்தையை அவர் கண்டுபிடிச்சாரு, தோழமை சுட்டுதல். நீங்கள் தோழமை சுட்டல் கூட இல்லையே, அடியாளாவே இறங்குறீங்களே. திருமாவளவனை முறைச்சா இவர் அடிக்க போவாராம். என்ன கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை விட நீங்கள் இறங்கி எதுக்கு பேசணும்? நீங்கள் கேட்பீங்க, என்னடா கூட்டணிங்கிறாங்கன்னா இப்போ வேறு என்ன புரியல எனக்கு. சரி, திமுகவை எதிர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு முடிவு, கொள்கை முடிவாக நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுதான் அப்பட்டமாக தெரியுது, ஊரே பேசுது. திமுகவை எதிர்ப்பதில்லை கொள்கை முடிவு. சரி, ஓகே. திருமாவளவனை எதிர்ப்பதில்லையுமா கொள்கை முடிவு? அவங்க கூட்டணி கட்சி இல்லாமல் நீங்கள் சொம்பு தூக்கி காப்பாற்றணும். இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இதை கேட்டோம்னா இதை விமர்சிக்கிறாங்க, வன்மத்தில் பேசுகிறாங்க. பேசுங்க. அவர் பேசுனா அது அரசியல் விமர்சனமா? நம்மலாம் பேசுனா அது வந்து வன்மமா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ முட்டு கொடுக்குறாங்களாம், வா வரிசைக்கா முட்டு நம்பர் 1. எப்படி இதை ஆதரிப்ப சொல்லு? எந்த ஆங்கிள்லேருந்து இதுக்கு முட்டு கொடுக்க போகிற? எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து முட்டி நிப்பாட்ட போகிற? இதை ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு ரவுடித்தனமாக அடிச்சுட்டு போயிருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன், திருமாவளவன் வண்டியில் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் உறுதிப்பட தகவல் வந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது நமக்கு அந்த விஷயம் நடந்தப்ப அவர் உள்ளே இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியல. உள்ளே இருந்து இது நடந்திருக்கு. ஏன்னா அந்த சண்டை நடக்கிறது ஒரு 2 or 3 செகண்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. நினச்ச திருமாவளவன் இறங்கி நிப்பாட்டுறான்னு சொல்லியிருக்கலாம், நிப்பாட்டுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம், தடுத்துருக்கலாம். ஏன் தடுக்கல? இல்லைங்க, அந்த விஷயம் நடந்துச்சுல்ல, அதில் கூட அவர் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மேடையில் அதை வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாரு. சொல்கிறது என்னென்னா, அங்கே சண்டை நடக்குதுங்க. ஒரு தலைவராக நீங்கள் வண்டியில் உட்காந்துருக்கீங்க, டக்குன்னு இறங்கி நில்லுப்பா. இப்போ உங்கள் ஆளுகளை எவனாவது அடித்தாங்க கூட நீங்கள் இறங்கி வர்றது ஒரு சிக்கல் இருக்குது. உங்கள் ஆளுக தான் அடுத்தவன் அடிச்சுட்டு இருக்கான். நில்லையா நிறுத்தியான்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய் வராது. இது நிறுத்துங்கப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ உன்னை முறைச்சிட்டா அடிச்சிடணும். இது ரவுடித்தனங்க. இது ரவுடித்தனமா இல்லையா? இதுவும் ஒரு அடக்குமுறை தானே. சரி, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மாண்பு மரியாதை இது எல்லாம் நீங்கள் வந்து திருமாவளவன் மட்டும் காட்டுறதெல்லாம் ஓகே. ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யார்? திருமாவளவன் தான் சொல்கிறேன். அந்த கோபம் உங்களுக்கு இல்லவே இல்லையா? அந்த கோபம் உங்களுக்கு இல்லவே இல்லையா? என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம்? சரி, ஈழத்தமிழர்கள் அதுதான் நடந்துருச்சுங்க, 2009 நடந்துருச்சுங்க, அதனால நீங்கள் மன்னிச்சிட்டீங்க உங்கள் அண்ணனை. திருமாவளவன் செய்த துரோகத்தை எல்லாத்தையும் இங்கே மறந்துட்டீங்க. ஈழத்தமிழர்கள்லாம் இப்போ அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே ஈழத்தமிழர்களுக்கு முட்டு கொடுத்தலாம் பேசி இதெல்லாம் போதும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்கள் திருமாவளவனை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ சமீபத்தில் ஏர்போர்ட் முடிச்சு தூக்கி உள்ளே போய் உட்கார வச்சிருக்காங்க, அது திருமாவளவன் தான் காரணம்னு எல்லாரும் விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கூட உங்களுக்கு திருமாவளவன் மேலே கோபம் இல்லையா? இது என்ன மாதிரியான நோக்கம்? இல்லைங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், நியூட்ரலாக போகிறதா இருந்துச்சுன்னா, இல்லை அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, கருத்து சொல்ல விரும்பல, அதில் எதுவும் கருத்து நான் சொல்ல விரும்பலை, இது ஒரு சரி. கருத்து சொல்ல விரும்பலன்ட்டு போகிறது அது வேறு. இல்லைங்க, அது எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதை நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க விரும்பல அப்படின்ட்டு போகிறது வேறு. அது இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்க. இது என்னது? திருமாவளவனோட இஷ்யூ பேசணும், நம்ம என் சேனலில் பேசணும், இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறோம், இன்னொரு இடத்துல பேசுகிறோம்ல. அடுத்த நாள் நைட்டு கால் வருது. வருங்களா, ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சான். நீ இதில் என்ன இது என்ன கால் தெரிஞ்சிச்சு, கட் பண்ணிட்டு பிளாக். அப்புறம் இன்னொரு நம்பரில் வந்துச்சு, ஸ்டாலினோட ஃபோட்டோ வச்சு கால் பண்ண பிளாக்கு.
நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேறு நம்பர்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 நம்பரில் வந்து 60 வாட்டி ட்ரை பண்ணிக்கிங்க. பிளாக்டுனா அதுக்கப்புறம் எப்படிங்க ரீச் பண்ண முடியும்? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா அவங்களுக்கு? இன்னொரு பையனுக்கு கால் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு. அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு, உங்கள் அண்ணன் என்ன ரவுடியா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஆமாடா ரவுடி தான்டா அப்படின்னு. இது என்னங்க இது? ஃபோன் பண்ணி மிரட்டுற பயந்துருவோமா? ஃபோன் பண்ணி மிரட்டி அசிங்கமா பேச RSS கைக்கூலி அப்புறம் நீ ஃபோன் பண்ணி மிரட்டு, அடுத்தவங்களை போயிட்டு வீடு போந்தாடி, இதெல்லாம் வந்து எங்களோட தரத்தை காட்டாதுடா, உங்க தரத்தை தான் காட்டுது. நீ எவ்வளோ பெரிய ரவுடி பையன், எவ்வளோ பெரிய ஒன்றுக்கு ஆகாத முளமாரி பையங்கிறத தான் காட்டுது. வேற என்ன காட்டும்? இதெல்லாம் ஒரு அரசியலா? ரோட்டில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், இடிச்சுட்டு அவனை அப்படி தான் அடிப்போம் ஏன்னா முறைச்சான்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் இவர் என்னடானா சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பேரில் தன்னுடைய கருத்தியல், கொள்கை, கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி தூரம் வீசிட்டு என்ன முறைச்சா நானே அடிப்பேன். யாரை? ஒரு பெண் பத்திரிக்கையாளரை. கேள்வியை கேட்டது ஒரு பெண் பத்திரிக்கையாளர். நீங்கள் முறைச்சிங்கன்னா உங்களை நான் அடிப்பேன். திருமாவளவன் ஒருபோதும் தமிழ் சமூகத்துடைய ஒற்றுமைக்கோ தமிழ் சமூகத்துடைய நன்மைக்கோ நிற்கக்கூடிய நபர் இல்லை. அவர் நின்றதும் கிடையாது. இனப்படுகொலை காலகட்டத்திலேயே அவர் நிற்கலை. துரோகத்துக்கு துணை போனார். ராஜபக்சேக்கு கை குலுக்குனாரு. கேட்டால் ராஜபக்சே வந்து என் கையை பிடிச்சாருங்கிறது வீடியோவில் இருக்குது. இவர் போய் வாண்டடாக ராஜபக்சே நீட்டிட்டு நிற்பார். இருக்கு. அந்த துரோகத்தை எல்லாத்தையும் மறந்தாச்சு, அண்ணன் ஆயாச்சு. எதனால் அண்ணன்? எதன் அடிப்பில்? ஆரம்ப காலகட்டத்தில் மேடை ஏற்றிருக்காரு. நீங்கள் வந்து குளத்திருமணி கூட தான் உங்களை மேடை ஏற்றிருந்தாரு. குளத்திருமணிட்டு இந்த மாண்பை காட்டினீங்களா? சுபவீர பாண்டியன் உங்களை மேடை ஏற்றிருந்தாரு. சுபவீர பாண்டியன்ட்டு இந்த மாண்பை ஏன் நீங்கள் காட்டலை? இந்த கேள்விலாம் ஒரு அரசியல் கடந்த உறவை வந்து வச்சிருக்கணும் சுபவீர பாண்டியன் கிட்ட. இல்லை, இது வரைக்கும் சுபவீர பாண்டியனுக்குலாம் மாண்புல இவங்க காட்டல. என்னென்ன மாதிரிலாம் மீசை வச்ச பெருசு என்னென்னமோ அது நிறைய இனோவேட்டிவான எராமிசன்லாம் போட்டு நிறைய பேசுவாங்க. அது அவங்க விஷயம், அது விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உருவக்கேலி இது எல்லாத்தையும் நான் எதுவுமே இப்போ இது பண்ண விரும்பல. தப்புனா தப்பு. யார் செஞ்ச எந்த கொம்பை செஞ்சாலும் தப்புனா தப்பு. முறைச்சா நான் போய் அடிப்பேன்னு சொல்கிறதுலாம் ரவுடித்தனம். எதற்கு யார் செஞ்சாலும் தப்பு தான். நாளைக்கு நானே சொன்னாலும் தப்பு தான். முறைச்சா அடிக்க தான் செய்வோம்ங்கிறதுலாம் தப்பு. ஏன் முறைக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏன் முறைச்சாவன்? அவனை போய் நீ இடிச்சு விட்டு அப்புறம் முறைக்காம வந்து அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போனா எனக்கு புரியல. குஜி பூன்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போனா எனக்கு புரியல. இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க? வண்டியை போய் இடிச்சுட்டு செலவு நீயா பண்ண போற? ஏங்க என்னதான் ஒரு சின்ன வண்டியாக இருந்தாலும் பெரிய வண்டியாக இருந்தாலும் நான் தானே கட்டணும். இப்போ ஒருத்தன் வண்டியை போய் இடிச்சிட்டீங்க, அந்த செலவு யார் பாப்பா? அவன் தானே பார்ப்பான். அப்புறம் முறைக்க தான் செய்வான். பாலிமர் நியூஸ் மேலே நம்மளுக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அவன் அந்த எடுத்து ஃபஸ்ட்டு போட்டான்றனால அவங்க தான் இதை வந்து செட் பண்ணி பண்ணாங்கன்ற மாதிரி பாலிமர் நியூஸுக்கு எதிராக வந்து ஒரு மிரட்டல். டைரக்டர் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ திருமாவர்கள் செய்கிற தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டிலாம் பேசிட்டு இருந்தார். அவர் வந்து அண்ணன் திருமாவுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு வேணும், அவருக்கு வந்து கோர்ட்டுக்கிட்ட வந்து ஏன்னா ஒரு நோக்கோர்மை தெரிஞ்சவரா என்ன? அவரு தெரிஞ்சு ட்வீட் போட்டிருக்காரு. அப்படிதாங்க தோணுது. அவர் பார்த்தீங்களா சைனீஸ் அவரு அந்த ராஜீவ் காந்தின்ற ஒரு அடி வாங்கினவர். எனக்கு புரியல. எனக்கு எல்லாம் நோக்கோர்மை முறைச்சதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன நோக்கு வருமாமா? பியாங்குலி மாதிரி வீணு முறைச்சாரா? எனக்கு புரியல. அவர் ரேஷனலாக இவர் சொல்கிற பண்ணுற தப்பெல்லாம் சுட்டி காட்டியிருந்தார். அவரும் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. அவங்களுக்கு என்ன நிர்பந்தமோ என்ன கூட்டணி தர்மமோ நமக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் விஷயம். தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்தவரை, தமிழ் சமூகத்திற்கு எதிராக நின்றவரை, இன்றளவும் தலித்தியம் என்று தமிழ் சமூகத்திற்குள் பிளவை ஏற்படுத்துபவரை, பறையர் என்று சொல்லிக்கொண்டு வந்தால் செருப்பால் அடியுங்கள் என்று சொன்னவரை, மாண்பு மரியாதை மட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தா என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். அது கருத்து, அது என்ன வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் வன்முறையை தூண்டுறது. முறைச்சா நானே போய் அடிப்பேங்கிறதுலாம் வன்முறை தூண்டுறது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் என்ன மாதிரி பேசுவான் சொல்லுங்கள்? நினச்சாவே அடிப்பேன்னு நினைப்பான். சொல்லணும்ல. சரி, குறைந்தபட்சம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கோப்பாசேக்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் வீடியோ போட்டிருக்காங்களே, அந்த வீடியோனாச்சும் போய் பார்க்க வேண்டாம்? ஆமாம், அதில் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கல்ல, கஷ்டப்பட்டு விமர்சித்து திருமாவளவன் வந்து செஞ்சது தப்புன்னு சொல்லி விமர்சிச்சுலாம் வீடியோ போடுறாங்கல்ல, அதை ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமே. இல்லை நீ போய் அப்படி அடி. இது ஒரு டெக்னிக்கான என்னன்னு தெரியல. குட் காப் பேட் காப். இது என்ன அந்த மாதிரி விளாட்றீங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒருவேளை 2 பக்கமும் பேசி விடுவோம். எது மக்களுக்கு தேவையானதோ அதை மக்கள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அந்த சட்டத்தை வந்து முடிவு பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? இதெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் மாதிரிங்க. 2த்துக்கும் டிக் பண்ண முடியாது. அதான் 1த்துக்கு தான் 2 பக்கம் தான் டிக் பண்ணுறாங்களே. இந்த ரஜினி கையெழுத்து போடுற மாதிரி இந்த வலது கை ஒரு பக்கம் கையெழுத்து போடுறாங்க, இடது கை ஒரு பக்கம் கையெழுத்து போடுதே. ஒன்றும் புரியலையே இது என்ன? சரி, நான் குறைஞ்சபட்சம் இந்த தோழமை சூட்டல்னாச்சும் செஞ்சுருந்தா இந்த விஷயத்தில் என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது.
அவர் வந்து இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. அவர் உள்ளே இருக்காருன்னு எனக்கு தெரியல. உள்ளே இருந்திருந்தாருன்னா எட்டி பார்த்துட்டு நிப்பாட்டுப்பா, எதுப்பா போய் ஒருத்தனை போய் இத்தனை பேர் பண்ணியாட்டம் போய் மேயிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாண்பாக பேசியிருக்கலாம். நம்ம மாண்பாக பேசியிருக்கலாம். அது ஏன் அண்ணன் வந்து தவற விட்டாருன்னு தெரியல. எப்படியும் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. அதை விட்டு கேள்வி கேட்ட அம்மாவை போயிட்டு நீ முறைங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னா சரி. எத்தாப்பில் இருக்க பெண் பத்திரிகையாளர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுறீங்களா? பத்திரிகையாளர்களோட நிலைமையை நினச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது. சரி, இப்போ இந்த விஜய் இஷ்யூவில் எனக்கு இன்னொன்று கேட்குறேன். ஒருவேளை வந்து விஜய் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்து அதில் வந்து தேர்தல் சந்திக்கணும்னு நினச்சாருன்னா, இல்லை ஈகோ இல்லை இந்த மாதிரி ஜெல்லாக வருது, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கும்? சும்மா கேட்குற ஒரு கியூரியாசிட்டி. பேசிக்கலி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ விஜய் வந்து அன்ப்ரூவன் பொலிட்டிஷியன், ஒரு நடிகனா ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அன்ப்ரூவன் பார்ட்டி. அன்ப்ரூவன் பார்ட்டி. அப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்குது அவங்களுக்கு. இப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்கும். இந்த முறை கூட்டணியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இப்போ விஜய் அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி சப்போஸ் ஜெல்லாகி ஒன்றா ஆகிட்டாங்க அப்படின்னா, விஜயோட பவரே விஜய்க்கே தெரியாதே. நம்ம தனியாக நின்னா வாக்கு போடுவானா, எவ்வளோ வந்து நமக்கான பர்சன்டேஜ் என்ன, நம்ம வாக்கு எவ்வளோ வந்திருக்கோம், ஒன்றும் தெரியாது விஜய்க்கு. பவர் கிடைக்கும், பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும். ஒரு சில எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க, ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் மேலே அவங்களுக்கு கிடைக்கும். பட் அது இவங்களோட கூட்டணி சேர்ந்தனால நமக்கு கிடைச்சதா, இல்லை தனியாக நின்னாமல் நம்மளால இது மாதிரி பண்ண முடியுமா, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு அவர் தனியாக நிற்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். ஆனால் தனியாக நிற்கும் போது அது திமுகவுக்கு சாதகமாக போயிடும். ஸோ இதுதான் இருக்கிற ஒரு ஓப்பனாக சொல்கிறேங்க. 2026 தேர்தல் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் தேர்தல். இது யாரும் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது. நீங்களும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க, பிஜேபி நைஸாக வெளில போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஒரு சினாரியோ இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபி உள்ள, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, பிஜேபி இருக்கிறது இந்த நேரத்தில் பிஜேபி இருக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா டிஎம்கே அழகாக ஏதாவது ஒரு பிரச்சனை, பொதுவான பிரச்சனை வரும் பொழுது ஈஸியாக வந்து பிஜேபி மேலே பழியை தூக்கி போட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு, ஆன்டகனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எத்தனையோ செயல் திட்டங்கள் இருக்குது, எத்தனையோ நடைமுறைகள் இருக்குது. அது எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம், மக்கள் ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது திமுகனால நல்லா பண்ணவும் முடியும், அந்த வேவ் உருவாக்க முடியும். ஸோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அவங்க டைப்பில் இருக்கிறது ரொம்ப தப்புங்கிறத நான் பல முறை சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த முறை கட்டாயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா, விஜயவை நீங்கள் உள்ளே வாங்க, நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொல்கிறதுக்கும் கூட வாய்ப்பு உண்டு. ஓகே, பட் அந்த இப்போ ரொம்ப இப்போ 2 குடிமையும் இவருக்கு கையில் இருக்குங்கிறனால நான் சொல்கிறேன் இதை. இல்லை தொலைநோக்கு பார்வையோட எது அவங்களுக்கு முக்கியமாக வேணும், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு வேணுன்றத மனசில் வச்சு இப்படி பண்ணால் கூட இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். பிஜேபி வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகும், அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க பிஜேபி. ஸோ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பயங்கரமாக இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க அதை தான் முடிவெடுப்பாங்க. அண்ட் பவர் இங்கே தமிழ்நாட்டில் பவர் வீல் பண்ணோன்னா திமுக அதிமுக இப்போ தாவேக்கா எல்லாரோட குடுமையும் அவங்க கிட்ட இருக்குன்றதுல இன்டெரக்டாக அவங்க வேலையை இங்கே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுதான் விஷயம். ஃபைன். இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறது. இதில் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ் தேசியத்துக்கான ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த தேர்தலில் இருக்குமாங்கிறது கேள்வி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு கவலை. அதை ப்ராப்பராக ரெப்ரசன்டேட் பண்ணணும் அப்படின்னா திமுக அண்ட் இந்த அணிகளை சரிவரியாக எதிர்க்கிற ஒரு இடத்துக்கு வரணும். அதை விஜய் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு அதை அப்படியே நீர்த்து போயிடக்கூடாது. ஸோ அதை பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்கள் உங்களோட பார்வையை ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. மக்கள் இதை வந்து ஏற்றுக்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.